ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி. வாழைக்காய் பொடி மாஸ். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் நம்ம ஒரு பொடி சேர்த்து நம்ம செய்ய போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை, சாம்பார், குழம்பு இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இந்த பொடி மாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வாழைக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 5 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்க்க போகிற அந்த மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிற அந்த பொடி. இந்த பொடி பற்றி நான் வந்து என்னோடய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து தேங்காய் துருவல், இது வந்து நான் ட்ரை கோகோனட் பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நம்ம தேங்காய் துருவல் இருந்தாலும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு வெங்காயத்தை நான் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைக்காயை நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நான் ஆவியில் வேக வச்சு எடுத்து வைக்கிறேங்க. ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீமில் வச்சு நல்லா மூடி வைக்கலாம். இது வந்து இட்லி பாத்திரம் இருந்தால் நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஆனால் இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வேகணும், ரொம்பவும் வெந்துடக்கூடாது. நான் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா கருத்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நம்ம வந்து அந்த காய் சீவுறதுல அந்த பெரிய பல் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம வந்து யூஸ்வலாக வாழைக்காய் செய்யணுன்னா நிறைய நமக்கு வறுவலுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த பொடி மாஸ் செய்யும்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கடுகு வந்து தாளித்து விடுறேன். கடுகு, கடலைப்பருப்பை போடுறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கிறேன். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுறேங்க. இது வந்து நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் வந்து சேர்க்கலாம். இப்போ நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ வந்து இதில் நல்லா கலந்து விடுறேங்க. விட்டு இதையும் நல்லா வந்து வதக்கலாம். இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு இப்போ வந்து இதில் நான் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து இதை நல்லா வதக்கி விடுறேங்க. அப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இது வந்து ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் நல்ல ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுருக்க அந்த பெரிய இதில் வந்து சீவி எடுத்து வச்சுருக்க அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் இப்போ வந்து இதில் நான் வந்து போடுறேன். போட்டு அதை நல்லா வந்து கலந்து விடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த வாழைக்காயும் வந்து நல்லா வந்து கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே வந்து வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பேலன்ஸ் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் நான். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இதில் சேர்க்குறேங்க. நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இதில் பொடியும் சேர்க்க போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்ல காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம அந்த பொடியும் சேர்க்க போகிறோம். அந்த மாசான பொடி இதில் நம்ம வந்து சேர்க்க போகிறோங்க. அந்த பொடியில் வந்து நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை, வெள்ளையல், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த பொடி வந்து அரைச்சிருக்கிறோம். அதை வந்து இந்த வாழைக்காய் துருவலில் நம்ம சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொடி மாஸ்.
இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நான் வந்து விடுறேன். இப்போ இதில் தேவையான நம்ம வந்து மிளகாய்த்தூள் இப்போ வந்து இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. வாழைக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேருந்து நல்லா குக் ஆகிடும். வாழைக்காய் வந்து ரொம்பவும் குக் ஆகிடுச்சுன்னா இந்த பொரியல் வந்து அந்த உதிரி உதிரியாக இருக்காதுங்க. அதனால் ஒரு 3/4 பாகம் வெந்தால் போதும். அதனால் வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் இதை நல்லா மூடி எடுத்தோம்னா நம்மளுடைய பொடி மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடுறேங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நல்லா ஈஸியாக கிடைக்கிறச்ச வந்து அதை வந்து நம்ம சமையலில் சேர்த்தோம்னா அது சமையலுக்கும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம உடம்புக்கும் வந்து அது ரொம்ப கொத்தமல்லி வந்து நல்லது. அதனால் நான் கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் நிறைய சேர்க்குறேங்க. இப்போ அடுத்து வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவல், ட்ரை கோகோனட் பவுடர் நான் இதில் சேர்க்குறேன். நம்ம வந்து தேங்காய் துருவலும் இருந்துச்சுன்னா சேர்த்துலாம். சேர்த்து அதை நல்லா வந்து நான் கலந்து விடுறேன். இப்போ நம்மளுடைய அந்த மேஜிக் பொடி, மாசான அந்த பொடியை வந்து இப்போ நம்ம சேர்க்குறோங்க. இதில் போட்டிருக்க அந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்ந்து இந்த பொடி மாஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த பொடி மாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.